ஜூலை 22, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தையும் உறுதியையும் அளித்து உங்களை நிலைநிறுத்துவார். May the Lord give you peace and stability and establish you. 2 தெசலோனிக்கேயர் 3:16 2 Thessalonians chapter 3 verse 16. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிலையான சமாதானத்தை அளிக்க விரும்புகிறார். சூழ்நிலைகள் மாறினாலும் அவர் தரும் சமாதானம் மாறாது. கலக்கங்களின் நடுவிலும் அவர் உங்களை உறுதியாக நிறுத்துவார். அவரில் நம்பிக்கை வைத்தால் உங்கள் இதயம் அமைதியிலும் நிச்சயத்திலும் நிறைந்திருக்கும். Now may the Lord of peace himself give you peace at all times and in every way. The Lord be with you, all of you. My dear brothers and sisters, the Lord desires to give you lasting peace. Even when situations change, his peace remains the same. In the midst of troubles, he will make you stand firm. When you trust in him, your heart will be filled with calm and assurance. பின்வரும் ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். அன்பான பரலோக தந்தையே, எங்கள் இதயங்களில் உமது சமாதானத்தை நிரப்பும். வேலை தேடியவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை திறந்து ஆசீர்வதியும். வேலை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஞானமும் பலமும் அளித்து முன்னேற்றம் தாரும். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிறவர்களை உமது கிருபையால் சூழ்ந்து ஆசீர்வதியும். எங்கள் வாழ்க்கையை உறுதியாக நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமீன்.